விஷ்ணு ஒரு பேப்பரை அடிச்சு விட்டு என்ன விளையாட்டுலாம் விளையாடுறான் பாரு. அந்த மூளையை வச்சு அவன் வீட்டில் பொண்டாட்டி பேரன் பேத்தியெல்லாம் உட்காந்து காலுக்கு மேலே காலை தோளில் போட்டு இதில் வருமானம் வருமா 2ஆம் நம்பர் வியாபாரம் வருமானு உட்காந்து கூவ மாதிரி குத்த வச்சு கேள்வி கேட்கான். இல்லை இப்போ எல்லா கட்சிக்காரனும் ஒவ்வொரு மாநிலத்தில் மாநாடு போட்டேன்னா சீக்கிரமாக உள்ளே தூக்கி தள்ளிடுவாங்க. இராணுவ முப்படை வீரர்கள் வானரப்படை தமிழ்நாட்டில் மாநாடு போட்டானா எந்தெந்த கட்சிக்காரன் போட்டானா கணக்கு எடுத்துக்கோ. சரியா? அலசி அள்ளணும். புரியுதா? ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அலசி அள்ளணும். கட்சி நடந்தானா கொடியை தூக்கி நடந்தானா தமிழ்நாடு கணக்கு. அதே மாதிரி ஆந்திராவில் அதுதான், கர்நாடகாவில் அதுதான், இலங்கையில் அப்படித்தான், இலங்கையிலும் அப்படித்தான், கேரளாலையும் அப்படித்தான். அடுத்தாப்புல குஜராத்தில் அதுதான், மகாராஷ்டிரா, எல்லா நாட்டில் யூபி, உத்தரப்பிரதேசம், டெல்லி, மகாராஷ்டிரா, அமர்நாத் எல்லா இடத்துலையும் கொடியை தூக்கி மாநாடு போட்டானா இராணுவ முப்படை வீரர்கள் கரெக்டாக கேட்ச் பண்ணிக்கோ. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக போவான் தமிழ்நாட்டில், அங்கங்கே அதையும் கேட்ச் பண்ணி எழுதி வச்சுக்கோ. வரையில் இராணுவம் உள்ள வரையில் செண்டு தூக்கி அரசியல்வாதியை குடும்பம் வேரோட கொண்டு போய் தள்ளிடுவாங்க. இந்த மாநாடு கூட்டம் போடுறது நடத்துறதுக்கு 1500 கொடுப்பான். அது எல்லாம் ரிப்போர்ட் அதிகாரி புறம் தெரியும். ஏண்டா முட்டாப்பேல சிபி ரிப்போர்ட்டு, சிஐடி ரிப்போர்ட்டு, உளவுத்துறை எத்தனை அதிகாரி நீ எடுக்க, காவல்துறையிலே எடுக்க. நாய்க்குட்டி உள்ள கதையை மக்கள் விடுது, ஏழை எளிய மக்கள் விடுது. அநியாய திமிர் பிடிச்சவன் தின்னு கொளுத்து மப்பேறி போய் அதை உள்ளே அடைக்கணும், அதை கூண்டில் போட்டு அடைக்கணும், அதுக்கு சாப்பாடு கொடுங்க. அவன் நாக்கு இவனை அரைச்சி போட்டு சாப்பாடு கொடுக்கணும்டா. இல்லை அரசியல்வாதிக்கு இல்லை கவர்மெண்ட்டு வேலைக்கிற அத்தனையும் இந்த மாநில ஓட்டு போட்டான்ல ஜனநாயகம், அவனை தூக்கி அடைச்சி போட்டு சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு தாண்டா இவர் 13 செயலரை 13 கம்பி போட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. கணக்கு போட்டார், நரம்பு கட் பண்ணி விடுவார். ஆதார கார்டு ரேஷன் கார்டில் செக் பண்ணுவாரா, இவர் தான் உட்காந்து செக் பண்ணுவார். சிட்டி கிராமம் உலக நாடே செக் பண்ணுவார். இந்தியா நாடு முழுவதும் செக் பண்ணுவார். தமிழ்நாடு தான் முதல் பாயிண்ட் செக் பண்ணுறதுல. புரியா? பூரா 2ஆம் நம்பர் கணக்கு வந்துச்சுன்னா உள்ளே தூக்கி போட்டுருவாங்க. குடும்பமே கிட்டு உள்ளே போய் ஆட்டணும். எங்கே ஆட்டணுமோ அங்கே அந்த நேரம் தான் போடுவார் கடவுள். முக்கால் சத்தியம். ஏண்டா நாங்கள் கணக்கு போடுறது உனக்கு கெக்கன்னு கணச்சிக்கிட்டா இருக்கா? எல்லாம் கணக்கு பார்க்குறவங்க பூரா கணக்கே வச்சுத. அதில் ஒவ்வொருத்தன் அதிகாரி, கவர்மெண்ட் வேலாக்கிறவன், அரசியல்வாதி மூஞ்சி சுண்டுது, மூஞ்சி கீழே மாற இறங்குது. என்ன அடிக்க போகிறாரோ, வேறு அடி அடிப்பார், இந்த அடி அடிப்பார், குளோஸும் பண்ணுவார். ஐயா கடவுள் நினைச்சாருன்னா என்னன்னாலும் செய்வார்னா அரசியல்வாதி கொலை ஆடிக்கிட்டே இருக்குது. இந்த கீழே வார்டில் கிடக்கிற திமிர அலைதான் கொண்ட நரம்பை பின்னாடி கட் பண்ணி விட்டுருவார். முக்கால் சத்தியம். எல்லா கணக்கும் இப்போ ஆடு மாடு கோழி பறவை எத்தனை தின்றுருக்கான், சிட்டியில் எத்தனை தின்றுருக்கான், கோழி எத்தனை அடிச்சிருக்கான், ஆடு எத்தனை அடிச்சிருக்கான், டெய்லி ஒரு கசாப்பில் எத்தனை போடுதான், எல்லா கணக்கு எடுக்கையில் உள்ள செயலறைக்கு போவேன். பஞ்சாயத்து போர்டு ஒட்டு மொத்தமாக வலிச்சு எங்கே தள்ளணுமோ தள்ளிடுவேன். புரிஞ்சுக்கடா, தப்பு செய்ய கொடுக்கலடா முட்டா பையடா. எல்லா அரசியல்வாதி என்ன ஆட்டுதானோ பஞ்சாயத்து போர்டு கவர்மெண்ட் வேலை பார்க்குறவன் பூரா ஆட்டுவான். கிட்டி இப்போ இன்னும் கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்குறவன் லஞ்சம் ஊழல் வாங்குதான். 5000, 20000, 1 லட்சம், 2 லட்சம். அப்பா கையெழுத்து போட்டு தள்ளுறதுக்கு பத்திரப்பதிவு வெளியில் வென்று எல்லா இடத்துலையும் லேண்டு போடுறவன் எல்லா விவோ தாசில் அப்பா கூறு போட்டு வாங்குதான். கூறு போட்டு வித்தியாசியில் கண்டார ஒளிமலை பிரிக்கி எடுத்து போட முக்கால் சத்தியம்.